மக்களே, மேட் ஃபார் ஈச் அதர் ஒரு பயங்கரமான ஒரு எலிமினேஷன் ஜோனு. அண்ட் தென் மார்க் போடுற இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். அதில் யார் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்ற ஒரு பரபரப்பான ஒரு டாஸ்க்கை வச்சு அது எதிர்பார்க்காத விதத்தில் நூலிழையில் கடைசியில் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வாங்கி ஒரு எலிமினேஷன் நடந்திருக்குது. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஒரு டாஸ்க் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த டாஸ்கில் யார் யாரெல்லாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவோட தொகுப்பு. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு மறக்காம ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துடணும், மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இன்னைக்கான எபிசோட் ஆரம்பிக்கும் போது செகண்ட் டே வேற வீக்கெண்ட் இது. ஸோ கொஞ்சம் பரபரப்பு இருக்குன்னு பார்த்தா இல்லை. ஏன்னா நேற்றே அந்த பரபரப்பான அந்த ஜட்ஜஸும் கப்புள்ஸ்க்கான ஆர்கியூமெண்ட், அவங்க பண்ண தப்பு நிறைகள் குறைகளை வந்து அட்ரஸ் பண்ணதால இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எபிசோடா, ஒரு என்டர்டைன்மெண்ட் எபிசோடா எடுத்துட்டு போகணுன்ற மாதிரி பிளான் பண்றாங்க. ஸோ அங்கேயும் பிக் பாஸோட பேட்டர்ன் தான். சண்டே வச்சு செய்யற டே, சாட்டர்டே வச்சு செய்யற டே, சண்டே ஃபண்டே கதா அப்படின்ற மாதிரி இன்னைக்கும் ஃபண்டேவா தான் போச்சு. அதுல ஒரு என்டர்டைன்மெண்ட்டா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு கப்பலுக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் கொடுக்குறாங்க. அந்த சுச்சுவேஷன் அவங்கள இமிக் பண்ணணும், ஆக்ட் பண்ணணும். அது எப்படி இருந்தது அப்படின்றத ஜட்ஜஸ் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நீத்துவன் நட்ராஜுக்கு அவங்களோட குழந்தை பார்த்தா எப்படி இருக்கும், அந்த குழந்தைய பார்க்குற சீனு, அந்த ஒரு சீனை வந்து ரொம்பவே எமோஷ்னலாக பயங்கரமாக பண்ணியிருந்தார் நட்ராஜ். அந்த எமோஷனாக இருக்கட்டும், அவர் கன்வே பண்ண விதமாக இருக்கட்டும், அதை அப்படியே பார்க்கும்போது ரியலாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதை அப்படியே அங்கே வந்து அந்த ஃபீலை வந்து ராதா வந்து எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகி அழுகுற அளவுக்கு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக ஆக்ட் பண்ணி சுச்சுவேஷனை பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தார். அதுலேயும் குறிப்பாக ராதா அதை பேசும்போது கூட அவங்களுக்கு ஒரு எமோஷனலான ஒரு சீன் போல இந்த ஒரு விஷயம். அவங்க லைஃப்ல நடந்த விஷயத்தை அதை கனெக்ட் பண்ணுதுன்றதால அவங்க லைஃப்ல நடந்த ஸ்டோரியும் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க குழந்தைய பத்தி பேசி அவங்களும் எமோஷனல் ஆன மொமெண்ட்டை பார்க்க முடிஞ்சுச்சு. சூப்பர். அண்ட் தென் ஆசியா அண்ட் ராஜு இவங்க ரெண்டு பேர் என்னன்னா, அந்த கல்யாணம் பண்ற இந்த பொண்ணு பையன் பாக்குற மாதிரி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு அது பயங்கர ஃபன்னி மோடா இருந்தது. அதுல குறிப்பா என்ன ஏஞ்சலினா ஜூலியா கூப்பிட்டாங்க, இங்க கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி டைலாக் பேசி ஃபன்னி மோட்ல சூப்பரா டிராவல் பண்ணி எடுத்துட்டு போனாங்க. ருக்குராஜ் எங்க இருக்கிறாரோ அங்க ஃபன் இருக்கும் அப்படின்றத இதன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் சித்து சோனியாவுக்கு ஒரு பிரைவேசி ரூம் கொடுத்தா எப்படி அப்படின்ற மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு 2 வாரமா ரூம் கிடைக்கல, இந்த வாரம் தான் ரூம் கிடைச்சிருக்குல, அதை பேஸ் பண்ணி ஒரு ஆக்ட், அந்த ஆக்டுமே அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. தட் வாஸ் நைஸ். அண்ட் தென் சந்தியா அண்ட் பிரிட்டோ அவங்களுக்கு என்னன்னா, இந்த கல்யாணத்தை பத்தி வீட்டில் போய் சொல்லணும். எப்படி கல்யாணத்தை வீட்டில் போய் சொல்லணும், அதுல எப்படி சொல்றாங்க அப்படின்றதுதான் பொண்ணு வீட்டில், சந்தியா வீட்டில். ஸோ சந்தியாவோட அப்பாவா ராஜு, அம்மாவா அஞ்சலி ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. எங்கெங்கெல்லாம் அதான் சொல்றேனே, ருக்குராஜ் போறாரோ அந்த ஒரு சீனே ஃபன்னியா பயங்கரமா எடுத்து போயிருந்தது. அதுல குறிப்பா பிரிட்டோ திணறினது, பேசினது, அதுக்கப்புறம் இவர் கவுண்டர் போய் அது மேனேஜ் பண்ணது, தட் வாஸ் நைஸ். அப்புறம் ஒரு அப்படி போடு அந்த சாங்கு, அதுக்கு பயங்கரமான டான்ஸ், ரெண்டு பேரும் பிரிட்டோ பயங்கரமா டான்ஸ் வராடுற மண்ணி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவருடைய டான்ஸுமே பயங்கரமா கலக்காலஜி பண்ணிட்டு முடிச்சு விட்டாப்புல. அண்ட் தென் கல்யாண் அண்ட் வசந்தி ஒரு வில்லன் ரோல், ஒரு மூவில வில்லன் ரோல் கொடுத்தா எப்படி பண்ணுவாருன்னு போது, அதுல அருந்ததியில ஒன்று வரும் இல்லையா, பொம்மாயின்ற மாதிரி, அந்த ஒரு சீன் தான் பண்ணாரு பசுபதி. அது நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் மகேஷ் அண்ட் சாண்ட்ராக்கு ஒரு ஆப்டான ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு 100 பாண்ட் கிரெடிட் கிடைச்சது, அந்த 100 பாண்ட் கிரெடிட்டை வச்சு நீங்க கோல்டன் கப்ல ஆகுறீங்க, அந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணுங்க. ஏன்னா அவங்க 3 வாரமா கடைசியில் டான்ஸஸ் ஒன்று தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இமேஜின் பண்ணா கூட நினைச்சு பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு கொடுத்து ஆக்ட் பண்ண வரும்போது அவங்களுடைய ரியல் எமோஷன்ஸும் இது எல்லாமே வெளியே வந்ததுமே நல்லா இருந்தது. ஏன்னா அது கனவாவே இருக்குது, சரி நிஜமாவே ஃபீல் பண்ணி பார்ப்போம்னு ஃபீல் பண்ணது சூப்பர். அண்ட் தென் சிவன் பிரியங்கா அவங்களுக்கு என்னன்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்தா நல்லா இருக்கும், அப்ப நீங்க எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவீங்க, அது சொன்னபோது நானே கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நமக்கு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு போது நான்லாம் தையத்தக்கான்னு குதிச்சுட்டு இருப்பேங்க. அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் வந்திருந்தா, அதையும் பிரியங்கா சூப்பரா அதை எக்ஸ்பிரஸ் பண்ண விதம், அதை அங்கே ஆக்ட் பண்ண விதம், அதுக்கு சிவ் தான் முக்காவாசி இடத்துல சப்போர்ட்டா இருந்ததுன்ற மாதிரி பயங்கரமா பண்ணாங்க. அதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த இதுனா அந்த 1 மில்லியன், அது பயங்கரமா என்ஜாய் பண்ண அந்த ஒரு செக்மெண்ட்டை ஜட்ஜஸுமே அதை பார்த்தாங்க. அண்ட் தென் ஜானு பானு ஃப்ரெண்டு கூட போய் குடிச்சிட்டு வந்தா எப்படி இருக்கும், தண்ணி அடிச்சுட்டு வந்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி ஒரு அந்த செக்மெண்ட்டு, அதுவும் ஓகே நல்லா பண்ணியிருந்தாரு. குறிப்பா பாராட்டணும் பானுவை. ஏன்னா இந்த ஒரு ஆக்டிங் இது எதுவுமே தெரியாத இங்க வந்து ஒய்ஃபுக்காக இங்க வராரு, அதையும் பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்றது இருக்குல்ல, உனக்குள்ள நிறைய திறமை இருக்குது அப்படின்றது அளவுக்கு பாராட்டுற அளவுக்கு போயாச்சு. இதுதான் அந்த என்டர்டெயின்மெண்ட் ஆக்டிங்ல நடந்த விஷயங்கள். அண்ட் தென் ஜட்ஜஸ் மார்க் போடுற விஷயத்துக்கு போகும்.
சந்தியா அண்ட் பிரிட்டோக்கு வந்து ஆல்ரெடி அவங்க 20 மார்க் வாங்கியிருந்தாங்க. ஜட்ஜஸ் போட்ட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 25, 20 + 25 45 மார்க். ஆசியா வந்து 40 மார்க் செகண்ட் பிளேஸ்ல இருந்தாங்க. ஆசியா அண்ட் ருக்குராஜ். ஜட்ஜஸ் வந்து ஒரு 30 மார்க் போட்டு 70. ஓகே, ஜானு பானு ஆல்ரெடி அவங்க 30 வாங்கியிருந்தாங்க. இந்த இடத்துல 20 ஜட்ஜஸ் 50 மார்க். சிவ் அண்ட் பிரியங்கா ஆல்ரெடி 45, இந்த இடத்துல 35, டோட்டலா 80 மார்க். ஆனா இந்த வாட்டி ஜட்ஜஸ் வந்து கொஞ்சம் மார்க்கை கொஞ்சம் தெளிவா பார்த்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போன வாட்டிலாம் வாரி வழங்கிட்டு இருந்தாங்க. 90 வரையும் நம்ம பார்த்துருந்தோம். இந்த வாட்டி 90 கூட தொட முடியலையே, அந்த அளவுக்கு போக முடியலையே. அந்த அளவுக்கு வந்து டஃபா மார்க்கை போட்டிருக்காங்கன்றது புரிஞ்சுக்க முடியுது. சித்து அண்ட் சோனியா 40 + 30 70. ஓகே, நீத்து வந்து 20 20 40. மகேஷ் அண்ட் சாண்ட்ரா முட்டை மார்க் ஆல்ரெடி இவங்க போட்டாதான் மார்க்கு. சரி 20 பொழிச்சு போங்கன்னு 20 போட்டாங்க. அஞ்சலி அண்ட் பவன் 25 15 40. வசந்தி 30 15 45. இருக்கிறதுலேயே ஜட்ஜஸ் லோவா போட்ட 2 மார்க் யாருன்னா அஞ்சலி அண்ட் பவன், வசந்தி. இவங்க தான் லோவஸ்ட் மார்க். 2 ஜட்ஜஸ் போட்டது 15 15. மற்றதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே தான். இவங்க தான் லோவஸ்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான். இந்த ஆர்டர் படி பார்த்தா முதல் இடத்துல இருக்கிறது பிரியங்கா அண்ட் சிவ். 2வது இடத்துல ஆசியா அண்ட் சோனியா டை பிரேக்கர் ஆயிடுச்சு 70 70. 3வது இடத்துல வந்து ஜானு பானு. 4வது இடமும் டை. சந்தியா அண்ட் வசந்தி வந்து 40 40 பாயிண்ட்ல இருந்துட்டாங்க. அஞ்சலி அவர்கள் வந்து 40 40 50 50 ஏதோ ஒரு பாயிண்ட்ல. அஞ்சலி அடுத்த இடம், நீத்து அண்ட் மகேஷ் அடுத்தடுத்த இடம். ஓகே, இதுல கோல்டன் கப்புளான பிரியங்கா அண்ட் சிவுக்கு கோல்டன் ஆஃப்ரான் இதெல்லாம் போட்டுக்கிட்டு சாவியை குடித்து அந்த ஒரு மூமெண்ட்டை ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பா டெஃபினெட்லி அந்த கப்பல் வந்து டிஸ்டர்வ் தான். ஏன்னா வாரத்துல இருந்து இந்த வீக் வரையும் அவங்க பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அதுல 2 பேரும் மாத்தி மாத்தி இறங்கி விளையாடுறது, சப்போர்ட் பண்றது, அதெல்லாம் பயங்கரமா இருந்திருக்காங்க. உழைப்பை போட்டிருக்காங்க. அந்த உழைப்பை போட்டு வென்று இருக்காங்க. தே டிசர்வ் அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. அந்த ஒரு ஃப்ரேமை பார்க்கறதுக்கு. ஏன்னா அத்தனை அடிபட்டு இதை வாங்கி கொடுத்துருக்காருங்க. சொன்ன வாக்கை காப்பாத்துறது பெரிய விஷயம் இல்லையா? அதை அவர் பண்ணதுமே சூப்பர். அந்த ஒரு போட்டோ செக்மெண்ட் இதெல்லாம் நடந்து முடிஞ்சு. அண்ட் தென் 3 கப்பல் டான்சர் ஜோன்ல இருந்தாங்க. நீத்து நட்ராஜ், அஞ்சலி பவன், அண்ட் தென் மகேஷ் சாண்ட்ரா. இந்த 3 பேரையும் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, போன வாரம்லாம் யாரை நீங்க எலிமினேஷனுக்கு தள்ள போறீங்க அப்படின்னுவாங்க. இந்த வாட்டி யாரை காப்பாற்ற போறீங்கன்னும் போது 6 கப்பல்ல 4 கப்பல் வந்து நீத்து அண்ட் நட்ராஜுக்கு ஓட்டு போட்டு நீத்து நட்ராஜை சேவ் பண்ணிட்டாங்க. ஃபைனலா அஞ்சலி பவன், மகேஷ் சாண்ட்ரா 3வது வாரம் தொடர்ந்து டான்சர் ஜோன்ல இருக்கிற மகேஷ் சாண்ட்ராக்கு ஒரு பரிதாப நிலைமை தான். டப்புன்னு என்ன பண்ணிட்டாங்க, அஞ்சலி அண்ட் பவன் நாங்க இந்த வாரம் வாக் அவுட் பண்ணிடுறோம், நாங்க போயிடுறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என்னங்க, போன வாரம் அரிதா ரேஸ் வாக் அவுட் பண்ணாங்க, இந்த வாரம் நீங்க என்ன வாக் அவுட் பண்றீங்கன்ற மாதிரி இருந்தவொடனே ஜட்ஜஸ் வந்து இப்பெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, யோசிச்சு முடிவடிங்க, ஒரு சான்ஸ் இருக்கு, அதை பாருங்க, இப்படி வந்து விட்டு கொடுக்கறதுலாம் ரொம்ப தப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்ச உடனே என்ன பண்றாங்க, டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க. என்ன டாஸ்க்னா 5 விஷயத்த போர்டில் எழுதுவாங்க ஸ்லேட்ல. அது என்னன்னா, ஒய்ஃப் யூஸ் பண்ற 5 பொருட்கள், மேக்கப் பண்ற 5 பொருட்கள், அதை யார் கரெக்டா எடுத்துட்டு வராங்க. சாண்ட்ரா எழுதுற 5 பொருட்களை கரெக்டா மகேஷ் எடுத்துட்டு வராரா, அஞ்சலி இறந்துற 5 பொருட்களை கரெக்டா வந்து இவர் எடுத்துட்டு பவன் எடுத்துட்டு வராரான்ற மாதிரி தான். அதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அஞ்சலி எழுதுனதை பவன் எடுத்துட்டு வராரு. செகண்ட் போயிட்டு சாண்ட்ரா எழுதுனதை மகேஷ் எடுத்துட்டு வராரு. இதுல செக் பண்ணும்போது மகேஷ் 2 5 பொருட்கள்ல 2 தான் கரெக்டா மேட்ச் பண்ணியிருக்கிறார். இன்னொரு பக்கம் அஞ்சலி எழுதுனதுல பவன் வந்து 3 மேட்ச் பண்ணியிருக்கிறார். அப்போ யார் வின்னர்? அஞ்சலி அண்ட் பவன் 1 பாயிண்ட் வித்தியாசத்துல அந்த டாஸ்க்கை ஜெயிக்கிறாங்க. சாண்ட்ரா அண்ட் மகேஷ் இந்த டாஸ்க்லையும் தோத்து இந்த லவ் மேன்ஷன் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்ற ஷோல 2வது கப்பலாக எலிமினேட் செய்யப்படுகிறார் அப்படின்றதான் இன்னைக்கு எபிசோடு. அதை எலிமினேட் பண்ணும்போது கூட அவங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்களே, அப்படி கையை கோத்து அந்த ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்களே, அதை உடைக்கிறது தான் வழக்கம். ஆனால் அதை உடைக்காம இவங்க இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்காங்கன்றதுக்காக அதை உடைக்காம ஜட்ஜஸ் கொடுத்து விட்டான் அமிச்சதையும் பார்க்க முடிஞ்சு. ஓகே, ஆனால் இது வந்து அவங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கொடுத்துருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.